தமிழ்நாட்டு அரசியலில் புரட்சி தலைவர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் திமுகவின் ஒரு அங்கமாகத்தான் தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார். 1967 திமுக ஆட்சியை பிடிக்க எம்ஜிஆரின் செல்வாக்கு ஒரு முக்கிய தூணாக இருந்தது. ஆனால் 1969 அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது. கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஒரு மெல்லிய விரிசல் விழ ஆரம்பித்தது. கட்சியின் கணக்கு வழக்குகளை கேட்டது மற்றும் ஊழலுக்கு எதிரான எம்ஜிஆரின் குரல் அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட வழிவகுத்தது. அக்டோபர் 10, 1972 திமுகவிலிருந்து எம்ஜிஆர் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். இது தமிழகத்தையே உலுக்கியது. மதுரையில் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை தேடி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். தொண்டர்களின் உணர்ச்சிகரமான வேண்டுகோளுக்கு இணங்க 1972 அக்டோபர் 17 அன்று ஒரு புதிய இயக்கம் பிறந்தது. அதன் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். பேரறிஞர் அண்ணாவின் பெயரையும் கொள்கைகளையும் தாங்கி பிடிப்போம் என்று சூளுரைத்து கருப்பு சிவப்பு கொடியின் நடுவே அண்ணாவின் உருவத்தை இணைத்து தன் புதிய கொடியை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார். புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு முதல் சவால் 1973 வந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். திமுக, காங்கிரஸ் என இரு பெரும் சக்திகளை எதிர்த்து களமிறங்கியது ஏடிஎம்கே. அந்த தேர்தலில் மாயத்தேவர் என்ற வேட்பாளரை நிறுத்திய எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார். முடிவு வெளிவந்த போது தமிழகமே ஸ்தம்பித்தது. சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏடிஎம்கே அபார வெற்றி பெற்றது. இது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல. மக்களின் ஆதரவு எம்ஜிஆரின் பக்கம் இருப்பதை இந்த தேர்தல் உலகிற்கு உறக்கச் சொன்னது. எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றுதல் மற்றும் முடிவுரை. 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை பெற்று எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார். ஒரு நடிகராக தொடங்கி ஒரு மாபெரும் கட்சியின் தலைவராக உருவெடுத்து தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றிய இந்த வரலாறு